ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சிவில் அண்ட் பிஸ்னஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங். இதோட பிளான் எல்லாமே நம்ம யார்ட்டையும் வீடியோவில் போட்டிருக்கோம், ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கோம். ஸோ அதோட ரூஃப் ஒர்க் முடிஞ்சிருச்சு. நம்ம அதோட எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்டு என்னென்ன வைக்கணும், சரிங்களா? இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் வைக்கிங்க அப்படின்னா உங்கள் வீட்டில், ஸோ இது ஒரு கருத்தில் கொள்ளலாம். இப்போ ஒரு இடத்துல நான் ஒரு ப்ளக் பாயிண்ட் வச்சுருக்கேன், இல்லை டிவி பாயிண்ட் எங்கே வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். நிறைய டீட்டெயில் இருக்கும். ஸோ இதில் ஏதோ 1-2 உங்கள் வீட்டுக்கும் கட்டாயம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், கட்டாயம் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போக முடியும். நம்ம சிவில் அண்ட் பிஸ்னஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒன்று டிபி பாக்ஸ், சரிங்களா? ஒரு 2 டிபி பாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி உள்ளே உடச்சிருக்கோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா டிபி பாக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ரூமுக்கும் செப்பரேட்டான ஒரு டிப்பு இருக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல ஃபால்ட் நடக்குது அப்படின்னா அந்த ரூமுக்குள்ளே டிப்பு இதில் இறங்கிரும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ரூமுக்கும் தனிப்பட்ட கண்ட்ரோல் தான் அந்த டிவி பாக்ஸு. ஸோ அதுக்கான உடச்சி பைப் எல்லாமே கொண்டு போயிருக்கு மேலே. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம இதுக்குள்ளது, நம்ம மீட்ரு பாக்ஸுக்குள்ளே அந்த அவுட்லெட் பாயிண்ட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இங்கே ஒரு பாக்ஸு. இது என்னென்னா, நம்ம என்ட்ரான உடனே இந்த போர்ட்டிகோக்கான சுவிட்சஸ் பூரா, எல்லா சுவிட்சஸும் போர்ட்டிகோவில் பார்த்திங்கன்னா நம்ம 6 சீலிங் லைட் பாயிண்ட் மட்டுமே 6 பாயிண்டர்ஸ் கொடுத்துருக்கோம். 1 2 3, அதே மாதிரி இங்கே 2, அது மாதிரி சென்டரில் அப்படிங்கிற மாதிரி ஒரு 6 பாயிண்ட் கொடுத்துருக்கோம், சரிங்களா? ஸோ அதான் சைடில் 3, இந்த சைடில் 3, சென்டரில் 1. சென்டரில் 1ங்கிறது ஒரு ஃபேன் பாயிண்ட், சரிங்களா? சைடில் 2 பக்கமும் பார்த்திங்கன்னா சைடில் நம்ம லைட் பாயிண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 6 லைட் பாயிண்ட்டு ப்ளஸ் ஒரு ஃபேன் பாயிண்ட்டுக்கான கண்ட்ரோல், அந்த சுவிட்சஸ், எல்லா சுவிட்சஸும் இங்கே தான் நம்மளுக்கு பேக் ஆகும். இது பார்த்திங்கன்னா நம்ம எங்கே வச்சுருக்கோம் அப்படின்னா, நம்ம வாசல்லேருந்து சைடில் அந்த சுவிட்சஸ் வச்சுருக்கோம். அடுத்து நேராக ஹாலுக்குள்ளே என்ட்ராகுதோம். ஹாலுக்குள்ளே என்ட்ராகணுன்னே ஹால்குள்ளே சுவிட்சஸ் எல்லாம் ஓப்பன். நம்ம டோரை அந்த சைடு தான் நம்ம லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு அப்படி ரைட் சைடில் நம்மளுக்கு இது இந்த ஹாலுக்கான சுவிட்சஸ், ஹாலுக்கு தேவையான இந்த சீலிங் லைட்ஸுக்கான சுவிட்சஸ்ஸு. ஹால்லேயும் அதே மாதிரி தான் நம்ம பார்த்திங்கன்னா 4 கார்னர்லேயும் லைட் கொடுத்துருக்கோம். அது மாதிரி சென்டரில் 3 லைட்டு, சரிங்களா? ஸோ 4 + 3 ஒரு 7 பாயிண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த 7 பாயிண்டர்ஸ்க்கான சுவிட்சஸ் இது ரைட் சைடில். அடுத்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இங்கே நம்ம பிளான் படி இங்கே ஒரு பாத்ரூம் இருக்குது, அது டைனிங்கு. ஸோ இந்த ஹாலுக்கு ஒரு டிவி பார்த்திங்கன்னா நம்ம கிழக்கு சைடு வச்சுருக்கோம். ஸோ அதோட பாயிண்ட்டு தான் டிவியோட பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே 3 அடி ஹைட்டில் தான் வைக்கணும், சரிங்களா? ஏன்னா அந்த ப்ளக் பாயிண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கும். நம்மளோட இடுப்பு சைஸுக்கு தான் அந்த டிவியோட பாட்டம் லெவலில் இருக்கணும், சரிங்களா? அந்த சுவிட்ச் பாக்ஸோட பாட்டம் லெவலு ஒரு 3 அடியிலேருந்து 3.25 ஹைட் வச்சு, ஸோ அதில் நம்ம அந்த டிவி பாக்ஸுக்கான பாக்ஸ் பாயிண்ட் வச்சுருக்கோம். ஸோ அப்படி நம்ம இங்கே வந்தோம் அப்படின்னா இது பார்த்திங்கன்னா இந்த போர்ஷனோட லைட்டு, ஃபேனும் லைட்டும் இருக்குது, பார்த்திங்களா? ஸோ அதில் ஒரு ஆஃப் போர்ஷன் இதில் வந்துடும். குறைய பாயிண்ட் வந்துடும், ப்ளஸ் ஒரு ப்ளக் பாயிண்ட்டும் வந்துடும். ப்ளக் பாயிண்ட் எதுக்குன்னா, இங்கே ஏதோ ஒரு திங்ஸு, கிரைண்டரோ இல்லை ஏதோ ஒன்று ஃப்ரிட்ஜோ எது நம்ம வைக்கிறதா இருந்தாலும் இதில் ஒரு ப்ளக் பாயிண்ட்டு வித்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஃபேன் பாயிண்ட்டும் இங்கே உள்ள லைட் பாயிண்ட்டும் வந்துடும். ப்ளஸ் அந்த பெட்ரூமோட ஒரு லைட் பாயிண்ட்டு இதில் வந்துடும், சரிங்களா? அந்த பெட்ரூம் நம்ம கதவை திறக்க முன்னக்கூட்டி இதை போட்டுட்டு நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான். இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த டைனிங் ரூமில் ஒரு லைட் பாயிண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த டைனிங் ரூமோட லைட் பாயிண்ட்டும் இதில் வந்துடும். இது பார்த்திங்கன்னா கிச்சனு, அது பெட்ரூமு. ஸோ அந்த கிச்சனுக்கும் ஒரு பாயிண்ட், ஒரு ஆக்சஸ் பாயிண்ட் வந்துடும். ஒரு டியூப் லைட்டு இதில் இருந்தே போட்டோன்னா நம்ம டியூப் லைட் எரிஞ்சு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ டியூப் லைட் பாயிண்ட் வந்துடும். இந்த டைனிங்கோட சுவிட்சஸுங்க வந்துடும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா இந்த கிச்சனோட பாயிண்ட்டும் இதில் வந்துடும், சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து நேராக நம்ம பெட்ரூமுக்குள்ளே போகிறோம். பெட்ரூமுக்குள்ளே இது பார்த்திங்கன்னா சுவிட்சஸ், சரிங்களா? இந்த ரைட் சைடில் அப்படி நம்ம, ஏன்னா டோர் பார்த்திங்கன்னா இந்த பில்லர்லேருந்து இப்படி சாயிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சைடில் பார்த்திங்கன்னா நமக்கு சுவிட்சஸ் இருக்குது. ஸோ இதோட ஆக்சஸும் அதே தான். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஃபேன் பாயிண்ட் இருக்குது, ஒரு 3 டியூப் லைட் பாயிண்ட் கொடுத்துருக்கோம், சரிங்களா? 3 அப்படிங்கிற மாதிரி 3 பாயிண்ட் கொடுத்துருக்கு. ஸோ அதோட லைட் பாயிண்ட் எல்லாமே இதில் தான். ப்ளஸ் இதில் பார்த்திங்கன்னா ஒரு பாத்ரூம் இங்கே யாருமே நம்ம பிளானிங்கில் சொன்ன மாதிரி தான் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பாத்ரூம் இருக்குது. ஸோ இந்த பாத்ரூமுக்கான சுவிட்சஸ்
இந்த இடத்துல இருக்குது சரிங்களா. ஸோ அந்த பாத்ரூமுக்கான சுவிட்சிங் நம்ம அந்த சுவிட்சை போட்டு அந்த பாத்ரூமில் போகிற மாதிரி இருக்கும். அதில் சைடில் எல்லாமே நம்ம வந்து இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் முடியலை. ஸோ அது முடிஞ்சோடனே ஃபினிஷிங் ஆனால் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளக் பாயிண்ட், அதே தான் அந்த 3 அடிக்கு நம்ம வந்து இது வந்து ஒரு டிவி பாயிண்ட்டாகவும் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு லைட் லேம்பு எதுக்குனாலும் இது வந்து வரும். ஏன்னா பெட்டை வந்து இப்படி தான் போடுவோம். ஸோ இந்த இடத்துல அதே தான் அந்த டிவி பாயிண்ட் சொன்ன மாதிரி தான் ஒரு 3 அடி ஹைட்லேயே இந்த லைட் லேம்ப் வைக்கிறதா இருந்தால் இந்த ப்ளக் பாயிண்ட்டுக்கு வைக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் லேம்பு அல்லது டேபிள் ஃபேனு எதுக்குனாலும் இந்த ப்ளக் பாயிண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இதுதான் இந்த பெட்ரூமுக்கான ஆக்சஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுலேயும் அதே மாதிரி தான். நம்ம வந்து நேரம் இங்கே வரோம், உள்ளே வந்த உடனே நம்மளுக்கு வந்து அது வந்து பார்த்திங்கன்னா இந்த டேபிளுக்கான மிக்ஸி ப்ளஸ் கிரைண்டருக்கான பாயிண்ட் சரிங்களா. மிக்ஸி ப்ளஸ் டேபிள் கிரைண்டருக்கான பாயிண்ட்டாக ப்ளக் பாயிண்ட்டாக அங்கே இருக்குது. அந்த டேபிள்லேயே நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி. அது மாதிரி இங்கே ஒரு சுவிட்ச் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து லைட் பாயிண்ட் இருக்குது பார்த்திங்களா. ஒரு டியூப் லைட் வந்து வெளியே கொடுத்துருவோம், மீதி இருக்க லைட் பாயிண்ட்டு ப்ளஸ் ப்ளக் பாயிண்ட்டுங்க வந்துடும். இந்த ப்ளக் பாயிண்ட் எதுக்கு அப்படின்னா இங்கே ஒரு லைட் பாயிண்ட்டுக்கும் ப்ளஸ் ப்ளக் பாயிண்ட் எதுக்கு அப்படின்னா இதில் வந்து ஃப்ரிட்ஜஸ் வைக்கிறதா இருந்தால் ஃப்ரிட்ஜை நீங்கள் காலையிலையும் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் கிச்சனில் வைக்கிறதா இருந்தால் இங்கேயும் நம்ம வந்து ஒரு ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்கோம். இல்லை என்ன பர்பஸ்க்கும் அந்த ப்ளக் பாயிண்ட் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா மோட்ரு, ஏன்னா நம்மளுக்கு வந்து இது வந்து சவுத் ஃபேஸிங். ஸோ அந்த சவுத் ஃபேஸிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெளியே தான் அந்த ஓஸ் வருது பார்த்திங்களா. ஸோ அதில் தான் நம்ம வந்து போர் வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ போர் பக்கத்தில் இருக்கணும் ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறக்காண்டி இங்கே வந்து நம்ம வந்து மோட்ரு பாயிண்ட் வந்து கிச்சன்லேருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கும் தெற்க பார்த்த வீடு ஃப்ரெண்டில் வைக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிச்சன்லேயே வச்சுக்கலாம் சரிங்களா. ஸோ கிச்சனும் ஏன்னா நமக்கு வந்து பேக் சைட் டோர் இருக்குது பார்த்திங்களா, இந்த டோர் ஒட்டினாப்புல நம்மளுக்கு வந்து ஓவர் ஃப்ளோவும் இங்கே தான் வைக்கணும் சரிங்களா. ஏன்னா ஓவர் ஃப்ளோ இங்கே வச்சா தான் நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ ஓவர் ஃப்ளோ இங்கே வந்தது அப்படின்னா தண்ணி இங்கே உள்ள நம்ம வந்து இதை வந்து ஆஃப் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்து நேராக அந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு வந்தோம் அப்படின்னா மாஸ்டர் பெட்ரூமும் அதே மாதிரி தான். நம்ம உள்ளே வந்து டோரை திறந்த உடனே நம்மளுக்கு வந்து ரைட் சைடில் வந்து நம்மளுக்கு வந்து சுவிட்சஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதுதான் இதோட கண்ட்ரோல் சுவிட்சஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 சீலிங் பாயிண்ட்டு 3 இருக்குது. ஒரு ஃபேன் பாயிண்ட்டு ஒரு பல்ப் பாயிண்ட்டு, 2 பல்ப் பாயிண்ட்டு, ஒரு ஃபேன் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து பெட்ரூமை திறந்த உடனே இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு டியூப்லைட் பாயிண்ட்டு, இங்கே ஒரு டியூப்லைட் பாயிண்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சு அதே தான். நம்ம வந்து லைட் லேம்பாகவும் யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா எனி பர்பஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளக் பாயிண்ட் 2 ப்ளக் பாயிண்ட் வந்துடும். ஸோ நம்ம வந்து லைட் பாயிண்ட் ஆர் டேபிள் ஃபேனு என்ன பர்பஸ்னாலும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து எனக்கு வந்து பெட்ரூமில் ஒரு டிவி வேணுனாலும் இந்த இடத்துல டிவியை வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ அந்த பர்பஸ்க்காண்டி இது அதே தான் 3 அடி லெவல்லே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதே தான் இந்த பாக்ஸில் தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸுக்கு ஒட்டி தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த பாத்ரூம்லேயே நம்மளுக்கு வந்து இந்த பாத்ரூமுக்கான லைட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ்லேயே வந்துடும். ஸோ நம்ம இதில் வந்து போட்டு நம்ம வந்து இந்த பாத்ரூம் போகிற மாதிரி இருக்கும். இந்த பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா சீலிங் லைட்டில் ஒரு லைட் இருக்குது. ஸோ இந்த பாத்ரூமுக்கான லைட்டு ஒரு பாயிண்ட் இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.